ശ്രീമദ്ഭാഗവതം ചതുർത്ഥസ്കന്ധത്തിലെ 7ാவது അധ്യായം 7ാவது അധ്യായത്തിലെ 1ാவது ശ്ലോകം மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்லறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால மைத்ரேய உவாஜ இதி அஜேன அனுநீதேன பவேன பரிதுஷ்யதா ஏத்யஜேனானுநீதேன பவேன பரிதுஷ்யதா அப்யதாயி மகாபாஹோ பிரஹஸ்ய ஸ்ரூயதாம் இதி. அப்யதாயி மகாபாஹோ பிரஹஸ்ய ஸ்ரூயதாமிதி. இத்யஜேனானுநீதேன பவேன பரிதுஷ்யதா அப்யதாயி மகாபாஹோ பிரஹஸ்ய ஸ்ரூயதாமிதி. மைத்ரேய மகர்ஷி விதுரர்கிட்ட சொல்லறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கிற பிரம்மாவோடு சமாதானப்படுத்துற வாக்குகளை கேட்டுட்டு சந்தோஷத்தோடு கூடின பரமசிவன் புன்னகையோடு கூடிட்டு இப்படி பிரம்மாவுக்கு பதில் சொன்னார் அப்படின்னு. ரெண்டாவது ஸ்லோகம் மகாதேவன் பிரம்மாக்கு சொல்லறதையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஸ்ரீ மகாதேவ உவாஜா ந அகம் பிரஜேஷ பிரஜ ஈஷா பாலானாம் வர்ணயே ந அனுசிந்தயே. நாகம் பிரஜேஷ பாலானாம் வர்ணயே நானுசிந்தயே. தேவமாயா அபிபூதானாம் தண்டஹ தத்ர த்ருதஹ மயா. தேவமாயாபிபூதானாம் தண்டஸ்தத்ர த்ருதோ மயா. நாகம் பிரஜேஷ பாலானாம் வர்ணயே நானுசிந்தயே. தேவமாயாபிபூதானாம் தண்டஸ்தத்ர த்ருதோ மயா. மூணாவது ஸ்லோகம் பிரஜாபதேஹே தக்த சீர்ஷ்ணஹ பிரஜாபதேஹே தக்த சீர்ஷ்ணஹ பவத் அஜமுகம். பிரஜாபதேர்தக்த சீர்ஷ்ணோ பவத்வஜமுகம் சிரா. மித்ரஸ்ய சக்ஷுஷா ஈச்சேத பாகம் ஸ்வம் பர்ஹிஷஹ பகஹ. மித்ரஸ்ய சக்ஷுஷேச்சேத பாகம் ஸ்வம் பர்ஹிஷோ பகா. பிரஜாபதேர்தக்த சீர்ஷ்ணோ பவத்வஜமுகம் சிரா. பவது அஜமுகம் சிரஹ பவத்வஜமுகம் சிரா. மித்ரஸ்ய சக்ஷுஷேச்சேத பாகம் ஸ்வம் பர்ஹிஷோ பகா. நாலாவது ஸ்லோகம் பூஷா து யஜமானஸ்ய தத்பிஹி ஜச்சது பிஷ்டபுக். பூஷாது யஜமானஸ்ய
दद्भिर्जक्षदुपिष्टभुक् देवाः प्रकृतसर्वाङ्गाः ये मे उच्चेषणं ददुः देवा प्रकृतसर्वाङ्गा ये मे उच्चेषणं ददु पूषादु यजमानस्य दद्भिर्जक्षदुपिष्टभुक् देवा प्रकृतसर्वाङ्गा ये म उच्चेषणं ददु. അഞ്ചാമത് ശ്ലോകം. ബാഹുഭ്യാം അശ്വിനഃ പൂഷ്ണഃ ഹസ്താഭ്യാം കൃത ബാഹവഃ. ബാഹുഭ്യാം അശ്വിനോ പൂഷ്ണോ ഹസ്താഭ്യാം കൃത ബാഹവഃ ഭവന്തു അദ്വര്യവഃ ച അന്യേ ബസ്ത ശ്മശ്രുഃ ഭൃഗുഃ ഭവേത്. ഭവന്ത്വദ്വര്യവശ്ചാന്യേ ബസ്ത ശ്മശ്രുർഭൃഗുർഭവേത്. ബാഹുഭ്യാം അശ്വിനോ പൂഷ്ണോ ഹസ്താഭ്യാം കൃത ബാഹവഃ ഭവന്ത്വദ്വര്യവശ്ചാന്യേ ബസ്ത ശ്മശ്രുർഭൃഗുർഭവേത്. மைத்ரேய உவாச்ச. மைத்ரேயர் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு விதுரருக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். அதனால மைத்ரேயர் சொல்ற மாதிரியே சொல்லப்படுறது மைத்ரேய உவாச்ச. ஆறாவது ஸ்லோகம். ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீடுஷ்டம உதிதம். ஸ்ருத்வா மீடுஷ்டம உதிதம். ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீடுஷ்டமோதிதம் பரிதுஷ்டாத்மபிஹி தாதா சாது സാധു ഇതി അത അബ്രുവൻ. സാധു സാധു ഇതി അത അബ്രുവൻ. പരിതുഷ്ടാത്മഭിസ്താദ സാധു സാധിത്യതാബ്രുവൻ. സമസ്തപദമാക്കും. அதனால அதனோடு பதங்களை பிரிச்சு பார்த்து அதுக்கப்புறமா ஸ்லோகங்களை படிக்கிறோம். ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீடுஷ்டமோதிதம் பரிதுஷ்டாத்மபிஸ்தாத சாது சாத்வித்யதாப்ருவன். சாது സാധു ഇതി അത അബ്രുവൻ. സാധു സാദ്വിത്യദാബ്രുവൻ. ഏഴാമത് ശ്ലോകം. തതഃ മീഡ്വാംസം ആമന്ത്ര്യ ശുനാസീരാഹ സഹർഷിഭിഃ. തതോ മീഡ്വാംസമാമന്ത്ര്യ
शुनासीरासहर्षिभिः भूयः तद् देवयजनं समीड्वद् वेदसः ययुः भूयस्तद्देवयजनं समीड्वद्वेदसो ययुः तदो मीड्वां समामन्त्र्य शुनासीरासहर्षिभिः भूयस्तदेवयजनं समीड्वद्वेदसो ययुः समीड्वद् वेदसः ययुः समीड्वद्वेदसो ययुः ततः मीड्वां सम् आमन्त्र्य शुनासीराः सहर्षिभिः भूयः तद् देवयजनं समीड्वद् वेदसः ययुः तदो मीड्वां समामन्त्र्य शुनासीरासहर्षिभिः भूयस्तद्देवयजनं समीड्वद्वेदसो ययुः एटावद् श्लोकम् विदाय कार्ष्ण्येन च तद् यद् आह तद्यदाह भगवान् भवः विदाय कार्ष्ण्येन च तद्यदाह भगवान् भव संददुः कस्य कायेन सवनीयपशोः शिरः संददुः कस्य कायेन सवनीयपशोः शिरः विदाय कार्ष्ण्येन च तद्यदाह भगवान् भव संददुः कस्य कायेन सवनीयपशोः शिरः ഒമ്പതാവത് ശ്ലോകം സന്ദീയമാനേ ശിരസി ദക്ഷഃ രുദ്ര അഭിവീക്ഷിതഃ സന്ദീയമാനേ ശിരസി ദക്ഷോ രുദ്രാഭിവീക്ഷിതഃ സദ്യഃ സുപ്തഃ ഇവ ഉത്തസ്ഥൗ സദ്യഃ സുപ്തഃ ഇവ ഉത്തസ്ഥൗ ദദൃശേ ച അഗ്രതഃ മൃഡം സദ്യ സുപ്ത ഇവോത്തസ്ഥൗ ദദൃശേ ചാഗ്രതോ മൃഡം സന്ദീയമാനേ ശിരസി ദക്ഷോ രുദ്രാഭിവീക്ഷിതഃ സദ്യ സുപ്ത ഇവോത്തസ്ഥൗ ദദൃശേ ജാഗ്രതോ മൃഡം പത്താവത് ശ്ലോകം തദാ വൃഷധ്വജദ്വേഷ കലില ആത്മാ പ്രജാപതിഃ തദാ വൃഷധ്വജദ്വേഷ കലിലാത്മാ പ്രജാപതേ ശിവ അവലോകാത് അഭവത് ശരത് ഹദ്രത ഇവ അമലഃ ശിവാവലോകാദഭവത് ശരദ്രത ഇവാമലഃ തദാ വൃഷധ്വജദ്വേഷ
खलिलात्मा प्रजापते शिवावलोगादभवत् शरद्रद इवामला. ததா தட்சனுக்கு ஆடோடு தலைய வச்ச தட்சனுக்கு அகங்காரமெல்லாம் போயிட்டு இப்போ தூக்கத்திலேருந்து எழுந்திருந்தா மாதிரி கண்ணை திறந்து பார்த்தார் தட்சன். 11வது ஸ்லோகம். பவஹ ஸ்தவாய பவஸ்தவாய கிருத தீஹி ந அசக்னோத் அனுராகதஹ. பவஸ்தவாய கிருததீர்நாசக்னோதனுராகத ஔத்கண்ட்யாத் பாஷ்பகலயா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன். ஔத்கண்ட்யாத் பாஷ்பகலயா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன். பவஸ்தவாய கிருததீர்நாசக்னோதனுராகத ஔத்கண்ட்யாத் பாஷ்பகலயா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன். 12வது ஸ்லோகம். கிருச்ராத் சம்ஸ்தவ்ய ச மன பிரேம விஹ்வலிதஹ சுதீஹி. கிருச்ராத் சம்ஸ்தவ்ய ச மன பிரேம விஹ்வலிதः சுதி சம்சச நிர்வ்யலீகேன பாவேன ஈஷம் பிரஜாபதிः. சம்சச நிர்வ்யலீகேன பாவேனேஷம் பிரஜாபதி. கிருச்ராத் சம்ஸ்தாப்ய ஜமன பிரேம விஹ்வலிதः சுதி சம்சச நிர்வ்யலீகேன பாவேனேஷம் பிரஜாபதி. பகவான் ருத்ரனோடு வாக்குகளை எல்லாம் கேட்டுட்டு தேவாதிகள் சந்தோஷம் அடைஞ்சா அப்படிங்கறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பதிமூணு 14 15 ஸ்லோகங்கள் வழியா தட்சன் பரமசிவனை துதிக்கிறதாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதனால தட்ச உவாஜா ஸ்லோகம் 13. பூயான் அனுக்ரஹः அஹோ பவதா கிருதः மே. பூயான் அனுக்ரஹ அஹோ பவதா கிருதோ மே. தண்டः त्वया मयि धृतः यद् अपि प्रलब्धः. दण्डस्त्वया मयि धृतो यदपि प्रलब्धः. न ब्रह्मबन्धुषुः च वाम भगवन् अवज्ञा. न ब्रह्मबन्धुषु च वाम भगवन् अवज्ञा. तुभ्यं हरेः च कुद एव धृतव्रतेषु. तुभ्यं हरेश्च कुद एव धृतव्रतेषु. भूयाननुग्रह अहो भवदा कृतो मे. दण्डस्त्वया मयि धृतो यदपि प्रलब्धा. न ब्रह्म
बन्धुषु जवां भगवन्नवज्ञा तुभ्यं हरेश्च कुद एव धृतव्रतेषु. 14வது ஸ்லோகம். தட்சன் பகவான ஸ்துதிக்கிறத கண்டினியூ பண்றார். வித்யா தபோ விரததரான், வித்யா தபோ விரததரான் முகதஹ ஸ்ம விப்ரான், வித்யா தபோ விரததரான் முகதஸ்ம விப்ரான் பிரம்மா ஆத்மதத்துவம் அவிதும் பிரதமம் त्वम् अस्राक्. ब्रह्मात्मतत्त्वमवेदुं प्रथमं त्वमस्राक्. तद् ब्राह्मणान् परम सर्व विभत्सुपासि, परम सर्व विभत्सुपासि. तद् ब्राह्मणान् परम सर्व विभत्सुपासे. पालः पशून् इव विभो प्रगृहीत दन्तः, पाल पशूनिव विभो प्रगृहीत दन्ता. विद्या तबो व्रतधरान् मुगदस्म विप्रान् ब्रह्मात्मतत्त्वमविदुं प्रथमं त्वमस्राक्. तद्ब्राह्मणान् परम सर्व विभत्सुभासि, पाल पशूनिव विभो प्रगृहीत दन्ता. 15வது ஸ்லோகம். யஹ அசௌ மயா அவிதித தத்வத்ருஷா சபாயாம், யோசௌ மயா விதித தத்வத்ருஷா சபாயாம் क्षिप्तः दुरुक्तिविषिगैः अगणय्य तन्माम्. क्षिप्तो दुरुक्तिविषिगैरगणय्य तन्माम्. अर्वाक् पदन्तम् अर्हत्तनिन्तया पाद, अर्वाक् पदन्तमर्हत्तनिन्तया पाद. दृष्ट्या आर्द्रया सह भगवान् स्वकृतेन तुष्येद, दृष्ट्यार्द्रया स भगवान् स्वकृतेन तुष्येद. योऽसौ मया विदित तत्त्वदृशा सभायां क्षिप्तो दुरुक्तिविषिगैरगणय्य तन्माम्. अर्वाक् पदन्तमर्हत्तनिन्तया पात्, दृष्ट्यार्द्रया स भगवान् स्वकृतेन तुष्येद. 16வது ஸ்லோகம். 16வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் மைத்ரேயர் விதுரருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதாக்கும், அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படின்னு தட்சன் பகவான ஸ்துதிச்சத பார்த்தோம். இனி அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத மைத்ரேயர் வர்ணிக்கிறார். அதனால மைத்ரேய உவாஜா 16வது ஸ்லோகம். க்ஷமாப்யம் ஏவம் சஹ மீட்வாம்சம் பிரம்மணா ச அனுமந்திரிதः. க்ஷமாப்யேவம் சமீட்வாம்சம் பிரம்மணா ஜானுமந்திரிதா. கர்ம சம் தானயாம் ஆசா
कर्म संतानयामास सः उपाध्याय ऋत्विक् आदिभिः कर्म संतानयामास सोपाध्याय ऋत्विगादिभिः क्षमाप्यैवं समीड्वांसं ब्रह्मणा जानुमन्त्रिता कर्म संतानयामास सोपाध्याय ऋत्विक् आदिभिः कर्म संतानयामास सोपाध्याय ऋत्विगादिभिः 17வது ശ്ലോകം वैष्णवं यज्ञ सन्दत्यै वैष्णवं यज्ञ सन्दत्यै त्रिकपालकं द्विजोत्तमाः पुरोडाशं निरवपन् वीर संसर्ग शुद्धये वैष्णवं यज्ञसन्दत्यै त्रिकपालं द्विजोत्तमा पुरोडांशं निरवपन् वीर संसर्ग शुद्धये 18வது ശ്ലോകം അദ്വര്യുണ आत्तहविषा यजमानः विशाम्पदे अद्वर्युणात्तहविषा यजमानो विशाम्पदे दिया विशुद्धया दद्यौ तदा प्रादुः अभूद हरिः दिया विशुद्धया दद्यौ तदा प्रादुरभूद् हरिः अद्वर्युणात्तहविषा यजमानो विशाम्पदे दिया विशुद्धया दद्यौ तदा प्रादुरभूद् हरिः 19வது ശ്ലോകം तदा स्वप्रभया तेषां द्योदयन्त्या दिशः दश मुष्णन् तेज उपानीतः तार्क्ष्येण स्तोत्रवाजिना तदा स्वप्रभया तेषां द्योदयन्त्या दिशो दश मुष्णं तेज उपानीतस्तार्क्ष्येण स्तोत्रवाजिना 20வது ശ്ലോകം ശ്യാമഃ ഹിരണ്യരസനോ അർക്കകിരീടജുഷ്ടഃ നീല അളക ഭ്രമര മണ്ഡിത കുണ്ടല ആസ്യഃ ശ്യാമോ ഹിരണ്യരസനോർക്കകിരീടജുഷ്ടോ നീലാളക ഭ്രമര മണ്ഡിത കുണ്ടലാസ്യ കമ്പു അബ്ജ ചക്ര ശര ചാപ ഗദാ അസി ചർമ്മ വ്യഗ്രൈഃ ഹിരണ്മയ ഭുജൈഃ ഇവ കർണികാരഃ കമ്പബ്ജ ചക്ര ശര ചാപ ഗദാസി ചർമ്മ വ്യഗ്രൈർഹിരണ്മയ ഭുജൈരിവ കർണികാര ശ്യാമോ ഹിരണ്യരസനോർക്കകിരീടജുഷ്ടോ നീലാളക ഭ്രമരമണ്ഡിത കുണ്ടലാസ്യ കംവബ്ജ ചക്ര ശര ചാപ
ഗദാസി ചർമ്മ വ്യഗ്രൈർഹിരണ്മയ ഭുജൈരിവ കർണികാര. 21ാவது ശ്ലോകം. വക്ഷസി അധിശ്രിത വധൂഹു വനമാലി ഉദാര ഹാസ അവലോക കലയ. രമയൻ ച വിശ്വം. വക്ഷസ്യദേശ്രിതവദോർവനമാല്യുദാര ഹാസാവലോക കലയ രമയംശ്ച വിശ്വം. പാർശ്വ ഭ്രമദ് വ്യജന ചാമര രാജഹംസഃ ശ്വേത ആദപത്ര ശശിന ഉപരി രജ്യമാനഃ. പാർശ്വ ഭ്രമദ് വ്യജന ചാമര രാജഹംസ ശ്വേതാദപത്ര ശശിനോപരി രജ്യമാന. വക്ഷസ്യദേശ്രിതവദോർവനമാല്യുദാര ഹാസാവലോക കലയാ രമയംശ്ച വിശ്വം. പാർശ്വഭ്രമദ്വ്യജന ചാമര രാജഹംസ ശ്വേതാദപത്ര ശശിനോപരി രാജ്യമാന. 22ാவது ശ്ലോകം. തം ഉപാഗതം ആലക്ഷ്യ സർവേ സുരഗണ ആദയഃ പ്രണേമുഃ സഹ ഉത്തായ ബ്രഹ്മ ഇന്ദ്ര ത്രൈക്ഷ നായകാഃ. തമോപാഗതമാലക്ഷ്യ സർവേ സുരഗണാദയാ പ്രണേമു സഹസോത്തായ ബ്രഹ്മേന്ദ്ര ത്രൈക്ഷനായകാഃ. உபாகத பக்கத்துல வந்து சேர்ந்த தம் அந்த பகவான் ஸ்ரீஹரிய தட்சன் பார்த்தார். 23வது ஸ்லோகம். தது தேஜசா ஹத ருஜஹ சன்ன ஜிஹ்வாஹ ச சாத்வசாஹ തേജസാഹദരുജ സന്നജിഹ്വാ സസാദ്വസാഹ മൂർധ്ന ധൃത അഞ്ജലിപുട ഉപദസ്തുഃ അധോക്ഷജം. മൂർധ്ന ധൃതാഞ്ജലിപുട ഉപദസ്തുരധോക്ഷജം. തത്തേജസാഹദരുജ സന്നജിഹ്വാ സസാദ്വസാ മൂർധ്നാ ധൃതാഞ്ജലിപുട ഉപദസ്തുരധോക്ഷജം. 24வது ശ്ലോകം. അഭി അർവാക് വൃത്തയഃ യസ്യ മഹീതു ആത്മഭൂ ആദയഃ. അപ്യർവാക് വൃത്തയോ യസ്യ മഹിത്വാത്മഭുവാദയാ യദാ മതി ഗൃണന്തി സ്മ കൃത അനുഗ്രഹ വിഗ്രഹം. യദാ മതി ഗൃണന്തി സ്മ
कृदानुग्रह विग्रहम् अप्यर्वावृत्तयो यस्य महित्वात्मभुवादय यदामदि गृह्णन्ति स्म कृदानुग्रह विग्रहम्. 25வது ശ്ലോകം. ദക്ഷഃ ഗൃഹീത അർഹണ സാധനോത്തമം. ദക്ഷോ ഗൃഹീതാർഹണ സാധനോത്തമം യജ്ഞേശ്വരം വിശ്വസൃജാം പരം ഗുരും. യജ്ഞേശ്വരം വിശ്വസൃജാം പരം ഗുരും. സുനന്ത നന്ത ആദ്യ അനുഗൈഃ വൃതം മുദ. സുനന്ത നന്ദാദ്യനുഗൈർവൃതം മുദ. ഗൃണൻ പ്രപേദേ പ്രയതഃ കൃത അഞ്ജലിഃ. ഗൃണൻ പ്രപേദേ പ്രയത കൃതാഞ്ജലിഃ. ദക്ഷോ ഗൃഹീതാർഹണ സാധനോത്തമം യജ്ഞേശ്വരം വിശ്വസൃജാം പരം ഗുരും. സുനന്ദ നന്ദാദ്യാനുഗൈർവൃതം മുദാ. ഗൃണൻ പ്രഭേദേ പ്രയത കൃതാഞ്ജലിഃ. സുനന്ദ നന്ദാദ്യാനുഗൈർവൃതം മുദാ. ഗൃണൻ പ്രഭേദേ പ്രയത കൃതാഞ്ജലിഃ. 26வது ശ്ലോകം. ദക്ഷ ഉവാച. 26லேருந்து 47வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த யஜ்ஞசாலையில இருக்கிற முக்கியர்கள் பகவானை ஸ்துதிக்கிறதாக்கும் சொல்லப்படுறது. முதல்ல தட்சன் ஸ்துதிக்கிறார், அதுக்கப்புறம் ரித்திக்குகள் ஸ்துதிக்கிறார், சதஸ்ல இருக்கிறவா எல்லாரும் ஸ்துதிக்கிறார். ருத்ரன் ஸ்துதிக்கிறார், பிருகு ஸ்துதிக்கிறார், பிரம்மா ஸ்துதிக்கிறார், இந்திரன் ஸ்துதிக்கிறார். தட்சனுக்கு பிரசூதியை தவிர வேறையும் பத்னிகள் உண்டு, அவளெல்லாம் ஸ்துதிக்கிறா. அதே மாதிரி ரிஷிகள், சப்த ரிஷிகள் எல்லாம் ஸ்துதிக்கிறா, சித்தர்கள் ஸ்துதிக்கிறா. தட்சனோடு கூட அந்த யாகத்தை நடத்துற தட்ச பத்னியாயிருக்கிற பிரசூதி ஸ்துதிக்கிறா. அஷ்டலோகபாலர்கள் எல்லாம் ஸ்துதிக்கிறா, யோகேஸ்வரர்கள் ஸ்துதிக்கிறா, பிரம்மா ஸ்துதிக்கிறார், அக்னிதேவன் ஸ்துதிக்கிறார், தேவர்கள் ஸ்துதிக்கிறா, கந்தர்வர்கள் ஸ்துதிக்கிறா, வித்யாதரர்கள் ஸ்துதிக்கிறா, பிராமணால் எல்லாம் ஸ்துதிக்கிறா. இப்படி நிறைய பேர் ஸ்துதிக்கிறா. இங்க முதல்ல தட்சன் பகவான ஸ்துதிக்கிறார். அதாக்கும் 26வது ஸ்லோகம். சுத்தம் ஸ்வதாமினி உபரத அகில புத்தி அவஸ்தம். சுத்தம் ஸ்வதாம்யுபரதாகில புத்தியவஸ்தம் சின்மாத்திரம் ஏகம் அபயம் பிரதிஷித்யமாயாம். சின்மாத்திரமேகமபயம் பிரதிஷேத்யமாயாம். திஷ்டன் தயா ஏவ திஷ்டம் ஸ்தயைவ புருஷத்வம் உபேத்ய புருஷத்வமுபேத்ய தஸ்யாம் ஆஸ்தே பவான் அபரிசுத்த இவ ஆத்மதந்திரஹ. திஷ்டம் ஸ்தயைவ புருஷத்வமுபேத்ய தஸ்யாமாஸ்தே பவான் அபரிசுத்த இவ ஆத்மதந்திரா. சுத்தம் ஸ்வதாம்யுபரதாகில புத்தியவஸ்தம் சின்மாத்திரமேகமபயம்
प्रतिषिध्यमायाम् तिष्ठं स्तयैव पुरुषत्वमुपेत्य तस्यामास्ते भवानपरिशुद्ध इवात्मतन्त्रा. 27ാவது ശ്ലോകം. ഋദ്വിജ ഊജുഹു. ഋദ്വിക്കുകൾ ഭഗവാന് സ്തുതിച്ച തത്വം ന തേ വയം അനഞ്ചന രുദ്രശാപാദ് കർമ്മണി അവഗ്രഹതിയഃ ഭഗവൻ വിദാമഃ. തത്വം ന തേ വയമനഞ്ചന രുദ്രശാപാദ് കർമ്മണ്യവഗ്രഹതിയോ ഭഗവൻ വിദാമ. ധർമ്മ ഉപലക്ഷണം ഇദം ത്രിവൃത് അദ്വര ആഖ്യം ജ്ഞാതം യത് അർത്ഥം അതിദൈവം അതോ വ്യവസ്ഥാഃ. ധർമ്മോപലക്ഷണമിദം ത്രിവൃദദ്വരാഖ്യം ജ്ഞാതം യദർത്ഥമതിദൈവമതോ വ്യവസ്ഥ. തത്വം ന തേ വയമനഞ്ചന രുദ്രശാപാത് കർമ്മണ്യവഗ്രഹതിയോ ഭഗവാൻ വിദാമ. ധർമ്മോപലക്ഷണമിദം ത്രിവൃദദ്വരാഖ്യം ജ്ഞാതം യദർത്ഥമതിദൈവമതോ വ്യവസ്ഥ. 28ാவது ശ്ലോകം. സദസ്യാ ഊജുഹു. സദസ്യർകൾ സഭാവാസികളെല്ലാം ഭഗവാൻ വിഷ്ണുവെ സ്തുതിച്ച ഉത്പതി അധ്വനി അശരണ ഉരുക്ലേശ ദുർഗേ അന്തക ഉഗ്ര വ്യാള അന്വിഷ്ടേ വൃഷയ മൃഗ തൃഷ്ണ ആത്മഗേഹേ ഉരുഭാരഃ. ഉത്പത്യധ്വന്യ ശരണ ഉരുക്ലേശ ദുർഗേന്ദഗോഗ്ര വ്യാളാന്വിഷ്ടേ വിഷയ മൃഗ തൃഷ്ണാത്മഗേഹോരുഭാര. ദ്വന്ദ്വശ്വഭ്രേ ഗഗമൃഗഭയേ ശോകദാവേ അജ്ഞസാർത്ഥഃ പാദൗഗഃ തേ ശരണദ കഥായാതി കാമഃ ഉപസൃഷ്ടഃ. ദ്വന്ദ്വശ്വഭ്രേ ഗഗമൃഗഭയേ ശോകദാവേജ്ഞസാർത്ഥ പാദൗഗസ്തേ ശരണദ കഥായാതി കാമോപസൃഷ്ട. ഉത്പത്യധ്വന്യ ശരണ ഉരുക്ലേശ ദുർഗേന്ദഗോഗ്ര വ്യാളാന്വിഷ്ടേ വിഷയ മൃഗ തൃഷ്ണാത്മഗേഹോരുഭാര. ദ്വന്ദ്വശ്വഭ്രേ ഗഗമൃഗഭയേ ശോകദാവേജ്ഞസാർത്ഥ പാദൗഗസ്തേ ശരണദ കഥായാതി കാമോപസൃഷ്ട. சரணம் கொடுக்கிற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். 29வது ശ്ലോകം. ശ്രീ രുദ്ര ഉവാച. ശ്രീരുദ്രൻ மகாவிஷ்ணுவை ஸ்துதிக்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். தவ வரத வராங்க்ரௌ ஆசிஷ இஹ அகில அர்த்தே. தவ வரத வராங்க்ரௌ ஆசிஷே இஹ அகிலார்த்தே ஹி அபி ஹ்யபி முனிபிஹி அசக்தைஹி ஆதரேண அர்ஹணீயே.
ह्यभिमुनिभिरसक्तैरादनेनार्हणीये यदि रजितधियं माम् अविद्यालोकः अभविद्धम् यदि रजितधियं माम् अविद्यालोको भविद्धं जपति न गणये तद् त्वद् पर अनुग्रहेण जपति न गणये तत्त्वत्परानुग्रहेण तव वरदवराङ्ग्रावाशिषेहागिलार्ते ह्यभिमुनिभिरसक्तैरादरेणार्हणीये यदि रजितधियं विद्यलोको भवेद्धं जपति न गणये तत्त्वत्परानुग्रहेण. 30வது ശ്ലോകം. ഭൃഗുരുവാച യൻ മായയാ ഗഹനയാ അപഹൃത ആത്മബോധ യൻ മായയാ ഗഹനയാപഹൃതാത്മബോധ ബ്രഹ്മ ആദയഃ തനുഭൃതഃ തമസി സ്വപന്തഃ ബ്രഹ്മാദയസ്തനുഭൃതസ്തമസി സ്വപന്തഃ ന ആത്മൻ ശ്രിതം തവ വിദന്തി അധുനാ അഭി തത്വം നാത്മൻ ശ്രിതം തവ വിദന്ത്യധുനാഭി തത്വം സഹ അയം പ്രസീദതു ഭവാൻ പ്രണതാ ആത്മബന്ധുഃ സോയം പ്രസീദതു ഭവാൻ പ്രണതാത്മബന്ധു യന്മായയാ ഗഹനയാപഹൃതാത്മബോധ ബ്രഹ്മാദയസ്തനുഭൃതസ്തമസി സ്വപന്തഃ നാത്മൻ ശ്രിതം തവ വിദന്ത്യധുനാഭി തത്വം സോയം പ്രസീദതു ഭവാൻ പ്രണതാത്മബന്ധു. 31வது ശ്ലോകം. ബ്രഹ്മോവാച ബ്രഹ്മ ഭഗവാന് സ്തുതിக்கிறார். ബ്രഹ്മ ഉവാച ന ഏതത് സ്വരൂപം ഭവതഃ അസൗ പദാർത്ഥഭേദൈഃ പദാർത്ഥഭേദഗ്രഹൈഃ പുരുഷഃ യാവത് ഇച്ഛേത്. ന ഏതത് സ്വരൂപം ഭവതഃ അസൗ പദാർത്ഥഭേദഗ്രഹൈഃ പുരുഷഃ യാവത് ഇച്ഛേത്. നൈതത് സ്വരൂപം ഭവതോസൗ പദാർത്ഥഭേദഗ്രഹൈ പുരുഷോ യാവതിച്ഛേത്. ജ്ഞാനസ്യ ച അർത്ഥസ്യ ഗുണസ്യ ച ആശ്രയഃ മായാമയാത് വ്യതിരിക്തഃ യതഃ ത്വം.
ज्ञानस्य चार्थस्य गुणस्य चाश्रयो मायामयाद्यतिरिक्तो यदस्त्वं नैतत्स्वरूपं भवदोऽसौ पदार्थभेदग्रहै पुरुषो यावदीचेत् ज्ञानस्य चार्थस्य गुणस्य चाश्रयो मायामयाद्यतिरिक्तो यदस्त्वम्. 32வது ஸ்லோகம். இந்திர உவாஜா, இந்திரன் பகவானை ஸ்துதிக்கிறார். இதம் அபி அச்சுதா விஸ்வபாவனம், இதமப்யச்சுத விஸ்வபாவனம் வபுஹு ஆனந்தகரம் மனோதிருஷாம். இதமப்யச்சுத விஸ்வபாவனம் வபுரானந்தகரம் மனோதிருஷாம். சுர வித்விட் க்ஷபணைஹி உதாயுதைஹி புஜதண்டைஹி உபபன்னம் அஷ்டபிஹி. சுரவித்விட் க்ஷபணைருதாயுதைர்புஜதண்டைருபபன்னம் அஷ்டபிஹி. இதமப்யச்சுத விஸ்வபாவனம் வபுரானந்தகரம் மனோதிருஷாம். சுரவித்விட் க்ஷபணைருதாயுதைர் புஜதண்டைருபபன்னமஷ்டபி. 33வது ஸ்லோகம். பத்னியா ஊஜுஹு, யாகம் செய்யற தட்சன் எஜமானனாக்கும். தட்ச பிரஜாபதி அப்படிங்கிறவர் அக்கும் இந்த யாகத்தை நடத்துறார். அதனால யாக யஜமானனாக்கும் தட்சன் யாக யஜமானனோடு கூடிட்டு ஸ்வயம்புவ மனுவோடு புத்திரியான தட்சனோடு பத்னி பிரசூதி தேவி யாக யஜமானியாயிட்டு அந்த யாகத்தை நடத்துறா. இங்க நம்ம இந்த ஸ்லோகத்துல பத்னியா ஊஜு அப்படின்னு பாக்கிறோம். அந்த புறத்துல தட்சனுக்கு வேறையும் பத்னிகள் உண்டு. அந்த பத்னிகளோட ஸ்துதியாக்கம் இந்த ஸ்லோகம். யஜ்ஞஹா அயம் தவ யஜனாய கேன சிருஷ்டஹ, யஜ்ஞோயம் தவ யஜனாய கேன சிருஷ்டோ வித்வஸ்தஹ பசுபதினா அத்ய தட்சகோபாத். வித்வஸ்த பசுபதினாத்ய தட்சகோபாத் தம் நஹ த்வம் शव शयनाव शान्तमेदम् तम् न त्वम् शव शयनाव शान्तमेदम् यज्ञ आत्मन् नलिनरुजा दृशा पुनीः यज्ञात्मन् नलिनरुजा दृशा पुनीः यज्ञोऽयं तव यजनाय केन सृष्टो विद्वस्त पशुपतिनाद्य दक्षकोपाद् तं न त्वं शव शयनाभशान्तमेदं यज्ञात्मन्
നളിനരുജാദൃശാ പുനീഃ. 34ാவது ശ്ലോകം. ഋഷയാ ഊജുഹു. ഋഷികളെല്ലാം ഭഗവാൻ മഹാവിഷ്ണുവിட்ட இப்படி சொல்லி ஸ்துதிச்ச. அனன்விதம் தே பகவன் விஜேஷ்டிதம். அனன்விதம் தே பகவன் விஜேஷ்டிதம். யத் ஆத்மனா அச்சரசி ஹி கர்ம न अज्यसे. यदात्मनाचरसि हि कर्मणाज्यसे. विबोधये यद उपसेदुः ईश्वरीं. विबोधये यद उपसेदुरीश्वरीं. न मन्यते स्वयं अनुवर्ततीं भवान्. न मन्यते स्वयमनुवर्ततीं भवान्. अनन्वितं ते भगवन् विजेष्टिदम्. यदात्मनाचरसि हि कर्मणाज्यसे. विबोधये यद उपसेदुरीश्वरे. न मन्यते स्वयमनुवर्ततीं भवान्. 35வது ശ്ലോകം. சித்தா ஊஜுஹு. அந்த யாகசாலையில இருக்கிற சித்தர்கள் எல்லாம் பகவான ஸ்துதிக்கிறார். அயம் த்வது கதாமிருஷ்ட பீயூஷ நத்யாம். அயம் த்வத் கதாமிருஷ்ட பீயூஷ நத்யாம். मनोवारणः मनः वारणः. क्लेश दावाग्नि दग्धः. मनोवारण क्लेश दावाग्नि दग्धा. तृषार्तः अवगाढः न सस्मार दावम्. तृषार्तोऽवगाढो न सस्मारदावम्. न निष्क्रामति ब्रह्म संपन्न. ब्रह्म संपन्नवद् न. न निष्क्रामति ब्रह्म संपन्नवत् न. अयं त्वत्कदामृष्टपीयूषनद्यां. मनोवारण क्लेशदावाग्निदग्धा. तृषार्तोऽवगाढो न सस्मारदावम्. न निष्क्रामति ब्रह्म संपन्नवत् न. संपन्नवद् न. मुप्पति आरावद् श्लोकम्. यजमानी उवाचः. प्रसूति देवी आक्कुमिंग यजमानी. யாக யஜமானன் தட்சன். தட்சனோடு
பத்னி. அந்த யாகத்தை தட்சன் கூட நின்று செய்யறதுக்கு கடமைப்பட்டவள் எஜமானியா இருக்கிற பிரசூதி தேவி. அந்த பிரசூதி தேவி இப்ப பகவான ஸ்துதிக்கிறா. ஸ்வாகதம் தே பிரசீதேஷா, ஸ்வாகதம் தே பிரசீத ஈஷா, துப்யம் நமஹ. ஸ்வாகதம் தே பிரசீதேஷா, துப்யம் நமः. ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாசா ஸ்ரியா காந்தயா த்ராஹி நஹ. ஸ்ரீனிவாசா ஸ்ரியா காந்தயா த்ராஹி நஹ. த்வாம் ஹ்ருதே அதீஷ ந அங்கைஹி மகஹ शोभते. त्वां हृदेदीशनाङ्गैर्मगः शोभते. शीर्षहीनः कबन्तः यदा पूरुषः, शीर्षहीनकबन्तो यदा पूरुषः. स्वागतं ते प्रसीदेशा, तुभ्यं नमः. श्रीनिवासा श्रिया कान्दया त्राहि नः. त्वां हृदेदीशनाङ्गैर्मगः शोभते. शीर्षहीन कबन्तो यदा पूरुषः. 37வது ஸ்லோகம். லோகபாலா ஊஜுஹு. லோகபாலர்கள் பகவான ஸ்துதிக்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். திருஷ்டஹ கிம் நஹ திருக்பிஹி असद्ग्रहैः त्वं प्रत्यग्द्रष्टा दृश्यते येन दृश्यम्. दृष्ट किं नो दृग्भिरसद्ग्रहैस्त्वं प्रत्यग्द्रष्टा दृश्यते येन दृश्यम्. माया हि एषा भवदीय हि भूमन् यः त्वं षष्ठः पञ्चभिः भासि भूतैः. माया ह्येषा भवदीय हि भूमन् यस्त्वं षष्ठ पञ्चभिर्भासि भूतैः. दृष्ट किं नो दृग्भिरसद्ग्रहैस्त्वं प्रत्यग्द्रष्टा दृश्यते येन दृश्यम्. माया ह्येषा भवदीय हि भूमन् यत्त्वं षष्ठ पञ्चभिर्भासि भूतैः. 38வது ஸ்லோகம். 38வது ஸ்லோகமும் 39வது ஸ்லோகமும் யோகேஸ்வரர்கள் பகவானை ஸ்துதிக்கிறதாக்கும் பார்க்கிறோம். அதனால யோகேஸ்வரா ஊஜுஹு. 38வது ஸ்லோகம். பிரேயான் न ते प्रेयान् न ते अन्यः अस्ति मुदः त्वयि प्रभो. प्रेयानदेन्योऽस्त्यमुदस्त्वयि प्रभो.
विश्व आत्मनि ईक्षेद न पृथक् यः आत्मनः विश्वात्मनि चेन्न पृथक् आत्मना अदा अभि भक्त्येषदयो अदा अभि भक्त्या ईश तया उपधावताम् अनन्यवृत्त्या अनुगृहाण वत्सलः अनन्यवृत्त्या अनुगृहाण वत्सलः अधाभिभक्त्येष तयोपधावताम् अनन्यवृत्त्यानुगृहाण वत्सला प्रेयान्नदेन्योऽस्त्यमुदस्त्वयि प्रभो विश्वात्मनि चेन्न पृथक् आत्मना अदाभिभक्त्येष तयोपधावतामनन्यवृत्त्यानुगृहाण वत्सला 39வது ஸ்லோகம். யோகேஸ்வரர்கள் அவளோட ஸ்துதியை கண்டினியூ பண்றா. ஜகத் உத்பவ ஸ்திதி லயேஷு ஜகத் உத்பவ ஸ்திதி லய ஏஷு दैवतः बहु विद्यमान गुणया आत्ममायया जगदोद्भव स्थिति लयेषु दैवतो बहु विद्यमान गुणयात्ममायया रजित आत्मभेदमदये स्वसंस्थया रजिदात्मभेदमदये स्वसंस्थया विनिवर्तित ब्रह्म गुणात्मने नमः विनिवर्तित ब्रह्म गुणात्मने नमः जगदोद्भव स्थिति लयेषु दैवतो बहु विद्यमान गुणयात्ममायया रजिदात्मभेदमदये स्वसंस्थया विनिवर्तित ब्रह्मगुणात्मने नमः. 40வது ஸ்லோகம். பிரம்மோவாஜா. பிரம்மாவிலேந்து உண்டான வேதங்கள், அந்த வேதங்களா இருக்கிற 4 விதமான வேதங்கள், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். இந்த வேதங்கள் எல்லாம் பகவானை ஸ்துதிக்கிறார். இங்க பிரம்மாவோடு ஸ்துதி ஆயிட்டாக்கும். இங்க அத சொல்லப்படுறது அப்படின்னாக்கா பிரம்மாவும் வேதங்களும் ஒண்ணுதான். 40வது ஸ்லோகமாக்குமே பார்க்கிறோம். நமஹா தே ஸ்ரித சத்வாய தர்ம ஆதீனாம் ச சூதயே நமஸ்தே ஸ்ரித சத்வாய தர்மாதீனாம் ச சூதயே निर्गुणाय च यत् काष्ठां न अहं
वेद अपरः अपि च निर्गुणाय जयत्काष्ठा नाहं वेदापरोऽपि च नमस्ते हृदसत्त्वाय धर्मादीनां च सूतये निर्गुणाय जयत्काष्ठा नाहं वेदापरोऽपि च. தர்மம் தொடங்கின விஷயங்களோடு உற்பத்திக்காயிட்டு சத்குணத்தை ஸ்வீகரிச்சிருக்கிற பகவான், நிர்குணனாயிருக்கிற பகவான், பகவானோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கோ அடுத்தவாளுக்கோ தெரிய மாட்டேங்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம். நமஸ்தே ஸ்ருதசத்வாய धर्मादीनां च सूतये निर्गुणाय जयत्काष्ठा नाहं वेदापरोऽपि च. 41வது ஸ்லோகம். அக்னிருவாஜ அக்னிஹி உவாஜ. அந்த யாகசாலையில இருக்கிற எல்லாரும் பகவானுக்கு நமஸ்காரத்தை தெரிவிப்பிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்துல அக்னி தேவன் அவரோட நமஸ்காரத்தை பகவானுக்கு தெரியப்படுத்துறார். யது தேஜசா அகம் யத் தேஜசாஹம் சுசமித்த தேஜா சுசமித்த தேஜாஹ हव्यं वहे सु अद्वर हव्यं वहे स्वद्वर आद्यसिक्तम् यत्तेजसाहं सुसमिद्ध तेजा हव्यं वहे स्वद्वर आद्यसेक्तम् तम यज्ञियं पंचविधं च पंचभिः तम यज्ञियं पंचविधं च पंचभिः स्वष्टम् यजुर्भिः प्रणदः अस्मि यज्ञम् स्वष्टं यजुर्भिः प्रणदोऽस्मि यज्ञम् यत्तेजसाहं सुसमिद्ध तेजा हव्यं वहे स्वद्वर आद्यसेक्तम् तं यज्ञियं पंचविधं च पंचभिः स्वष्टं यजुर्भिः प्रणदोऽस्मि यज्ञम् यत्तेजसाहं सुसमिद्ध तेजा हव्यं वहे स्वद्वर आद्यसेक्तम् तं यज्ञियं पंचविधं च पंचभिः स्वष्टं यजुर्भिः प्रणदोऽस्मि यज्ञम्. 42வது ஸ்லோகம். தேவா ஊஜு. தேவர்கள் பகவானை ஸ்துதிக்கிறார். தட்சணோடு யாகசாலையில தேவர்கள் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆயிட்டு வந்திருக்கா. அவளும் பலவிதமான துன்பங்களை அனுபவிச்சு இப்போ பகவான் இந்த யாகத்தை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இப்ப சந்தோஷமா இருக்கா. அவளெல்லாம் பகவானை ஸ்துதிக்கிறா. புரா கல்ப அபாயே ஸ்வகிருதம் உதரீகிருத்ய விகிருதம். புரா கல்பாபாயே स्वघृतमुदरीकृत्य विघृतं
त्वमेव अद्यः त्वमेव आद्यः तस्मिन् त्वमेवाद्यस्तस्मिन् सलिल उरगेन्द्र अधिशयने पुराकल्पापाये स्वगृधमुदरीकृत्य विकृतं त्वमेवाद्यस्तस्मिन् सलिल उरगेन्द्रादिशयने पुमान् शेषे सिद्धैः हृदि विमृशित अध्यात्मपदविः पुमान् शेषे सिद्धैर् हृदि विमृशिदाध्यात्मपदवी सह एव अध्यक्ष्णोः सह एव अद्य अक्ष्णोः यः स एवाध्यक्ष्णोर्य अद तिरिച്ചു പരികൃത सह एव अद्य अक्ष्णोः यः पदि चरसि भृत्यान् अवसि नः स एवाध्यक्ष्णोर्य पदि चरसि भृत्यानवसि न पुराकल्पापाये स्वगृधमुदरीकृत्य विकृतं त्वमेवाद्यस्तस्मिन् सलिल उरगेन्द्रादिशयने पुमान् शेषे सिद्धैर्हृदि विमृशिदाध्यात्मपदवी स एवाध्यक्ष्णोर्य पदि चरसि भृत्यानवसि न ദേവർകൾ ഭഗവാനെ സ്തുതിക്കറ கல்பத்தோடு கடைசியில பிரளயம் உண்டாகுமே அந்த பிரளய சமயத்துல ஆதிசேஷனில சயிச்சுட்டு இருக்கிற பகவானுக்கு எங்களோடு நமஸ்காரம். पुराकल्पापाये स्वगृधमुदरीकृत्य विकृतं त्वमेवाद्यस्तस्मिन् सलिल उरगेन्द्रादिशयने पुमान् शेषे सिद्धैर्हृदि विमृशिदाध्यात्मपदवी स एवाध्यक्ष्णोर्य पदि चरसि भृत्यानवसि न 43வது ശ്ലോകം ഗന്ധർവാ ഊജുഹു ഗന്ധർവர்கள் ഭഗവാനെ സ്തുതിക്കറ अंशाः ते देव मरीचि आदयः एते ब्रह्म इंद्र आद्या देवगणा रुद्र पुरोगाः अंशांशास्ते देव मरीच्यादय एते ब्रह्मेन्द्राद्या देवगणा रुद्रपुरोगाः क्रीडाभाण्डं विश्वम् इदं यस्य विभूमन् तस्मै नित्यं नाद नमः ते करवाम क्रीडाभाण्डं विश्वमिदं यस्य विभूमं तस्मै नित्यं नाद नमः ते करवाम अंशांशास्ते
देव मरीज्यादय एते ब्रह्मेन्द्राद्या देवगणा रुद्र पुरोगाः क्रीडाभाण्डं विश्वमिदं यस्य विभूमं तस्मै नित्यं नाद नमस्ते करवामा अंशां चास्ते देव मरीज्यादय एते ब्रह्मेन्द्राद्या देवगणा रुद्रपुरोगाः क्रीडाभाण्डं विश्वमिदं यस्य विभूमं तस्मै नित्यं नादा नमस्ते करवामा 44வது ஸ்லோகம். நிறைய அறிவு இருக்கிற வித்யாதரர்கள், அந்த வித்யாதரர்களுக்கு நிறைய அறிவு இருந்தாலும் கூட அவளுக்கு படிப்பு மட்டும் பத்தாது, பக்தியும் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டவா பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறா, எங்களுக்கு பக்தி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி தரணுமே அப்படின்னு. வித்யாதரர்கள் பகவானை ஸ்துதிக்கிறா. வித்யாதரா ஊஜுஹு த்வன் மாயையா அர்த்தம் அபிபத்ய त्वन्मायया अर्थम् अभिवद्य कळेबरे अस्मिन् कृत्वा मम अहम् इति दुर्मदिः उत्पदैः स्वैः त्वन्माययार्थमभिवद्य कळेबरेऽस्मिन् कृत्वा ममाहमिति दुर्मदिरुत्पदै स्वै. क्षिप्तः अभि असत् विषय लालसः आत्ममोहं युष्मद् कदा अमृत निषेवग उद्विदस्येद. क्षिप्तोऽप्यसद्विषयलालस आत्ममोहं युष्मत्कदामृतनिषेवग उद्व्युदस्येद. त्वन्माययार्थमभिपत्य कळेबरेऽस्मिन् कृत्वा ममाहमिति दुर्मदिरुत्पदै स्वै. क्षिप्तोऽप्यसद्विषयलालस आत्ममोहं युष्मत्कदामृतनिषेवग उद्व्युदस्येद. 45வது ஸ்லோகம். നാൽപ്പത്തഞ്ച്, 46, 47 3 ஸ்லோகங்கள் வழி பிராமணா பகவானை ஸ்துதிக்கிறா. தட்சனோடு யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்திருக்கிற பிராமணாளாக்கும் இப்போ பகவானை ஸ்துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால பிராமணா ஊஜுஹு. 45வது ஸ்லோகம். त्वं क्रतुः त्वं हविः त्वं हुदाशस्वयं त्वं हि मन्त्रः समित् दर्भ पात्राणि च. समित् दर्भ पात्राणि च. त्वं क्रतुस्त्वं हविस्त्वं हुदाशस्वयं त्वं हि मन्त्र समित् दर्भपात्राणि च. त्वं सदस्यः ऋद्विजः दम्पती देवता
अग्निहोत्रं स्वदा सोम आज्यं पशुः त्वं सदस्य ऋद्विजो दम्पती देवता अग्निहोत्रं स्वदा सोम आज्यं पशु त्वं क्रतुस्त्वं हविस्त्वं हुदाश स्वयं त्वं हिमन्द्र समिद्धर्भपात्राणि च त्वं सदस्य ऋद्विजो दम्पती देवता अग्निहोत्रं स्वदा सोम आज्यं पशु 46வது ശ്ലോകം त्वं पुरा गां रसाय महासूकरः दंष्ट्रया पत्मिनीं वारण इन्द्रः त्वं पुरा गां रसाय महासूकरो दंष्ट्रया पत्मिनीं वारणेन्द्रो यदा स्तूयमानः नदन् लीलया योगिभिः व्युज्जहर्त त्रयीगात्र यज्ञक्रतुः स्तूयमानो नदं लीलया योगिभिर्व्युज्जहर्त त्रयीगात्र यज्ञक्रतुः त्वं पुरा गां रसाय महासूकरो दंष्ट्रया पत्मिनीं वारणेन्द्रो यदा स्तूयमानो नदं लीलया योगिभिर्व्युज्जहर्त त्रयीगात्र यज्ञक्रतुः 47வது ശ്ലോകം സഹ പ്രസീദ ത്വം അസ്മാകം ആകാംക്ഷതാം ദർശനം തേ പരിഭ്രഷ്ട സത്കർമ്മണ സപ്രസീദ ത്വമസ്മാകമാകാംക്ഷതാം ദർശനം തേ പരിഭ്രഷ്ട സത്കർമ്മണാം കീർത്യമാനേ നൃഭിഃ നാംനി യജ്ഞേശ തേ യജ്ഞവിഘ്നാഃ ക്ഷയം യാന്തി തസ്മൈ നമഃ കീർത്യമാനേ നൃഭിർനാംനി യജ്ഞേശ തേ യജ്ഞവിഘ്നാഃ ക്ഷയം യാന്തി തസ്മൈ നമഃ സപ്രസീദ ത്വമസ്മാകമാകാംക്ഷതാം ദർശനം തേ പരിഭ്രഷ്ട സത്കർമ്മണാം കീർത്യമാനേ നൃഭിർനാംനി യജ്ഞേശ തേ യജ്ഞവിഘ്നാഃ ക്ഷയം യാന്തി തസ്മൈ നമഃ അസ്മാകം എങ്ങളില് കരുണയുണ്ടാകണമേ ഭഗവാനെ എങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമേ ഭഗവാനെ 48வது ശ്ലോകം 48வது ശ്லோகവും 49வது ശ്லோகവും மைத்ரேயர் விதுரருக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றார். அதனால 48வது ஸ்லோகம் மைத்ரேய உவாச்ச இதி தட்சஹ கவிஹ யஜ்ஞம் பத்ரா ருத்ர அவமர்ஷிதம் கீர்த்தியமானே ऋषिकेशे சம்நின்யே யஜ்ஞ பாவனே இதி தட்ச கவிர்யஜ்ஞம் भद्ररुद्रावमर्षितं कीर्त्यमाने ऋषिकेशे संनिन्ये यज्ञभावने 49வது ശ്ലോകം ഭഗവാൻ സ്വേന ഭാഗേന
സർവ ആത്മാ സർവഭാഗ ബുക്ക് ദക്ഷം ബഭാഷ ആഭാഷ്യ പ്രിയമാണ ഇവ അനഘ ഭഗവാൻ സ്വേന ഭാഗേന സർവാത്മാ സർവഭാഗ ബുക്ക് ദക്ഷം ബഭാഷ ആഭാഷ്യ പ്രിയമാണ ഇവാനക. 50வது ശ്ലോകം. 50வது ശ്ലോകത്തിലേந்து 54வது ശ്ലോകം വരയ്ക്കും ഭഗവാൻ ചൊല്ലറ ഭഗവത് വചനങ്ങളാക്കും. അതിനാല് ശ്രീ ഭഗവാൻ വാച 50வது ശ്ലോകം. അഹം ബ്രഹ്മ ച സർവഃ ച ജഗതഃ കാരണം പരം. ആത്മേശ്വര ആത്മ ഈശ്വര ഉപദ്രഷ്ട ആത്മേശ്വര ഉപദ്രഷ്ട സ്വയം ദൃക് അവിശേഷണഃ. അഹം ബ്രഹ്മാജ സർവസ്ച ജഗത കാരണം പരം ആത്മേശ്വര ഉപദ്രഷ്ട സ്വയം ദൃക് അവിശേഷണ സ്വയം ദൃക് അവിശേഷണ. സ്വയം ദൃക് അവിശേഷണഃ. അഹം ബ്രഹ്മാജ സർവസ്ച ജഗത കാരണം പരം ആത്മേശ്വര ഉപദ്രഷ്ട സ്വയം ദൃക് അവിശേഷണ. 51வது ശ്ലോകം. ആത്മമായാം സമാവിശ്യ സഹ അഹം ഗുണമയീം ദ്വിജ സൃജൻ രക്ഷൻ ഹരൻ വിശ്വം ദദ്രേ സംജ്ഞാം ക്രിയ ഉചിതാം. ആത്മമായാം സമാവിശ്യ സോഹം ഗുണമയീം ദ്വിജ സൃജൻ രക്ഷൻ ഹരൻ വിശ്വം ദദ്രേ സംജ്ഞാം ക്രിയോചിതാം. 52வது ശ്ലോകം. തസ്മിൻ ബ്രഹ്മണി അദ്വിതീയേ കേവലേ പരമാത്മനി ബ്രഹ്മരുദ്രൗ ച ഭൂതാനി ഭേദേന അജ്ഞോ അനുപശ്യതി. തസ്മിൻ ബ്രഹ്മണി അദ്വിതീയേ കേവലേ പരമാത്മനി ബ്രഹ്മരുദ്രൗ ച ഭൂതാനി ഭേദേന അജ്ഞഃ അനുപശ്യതി. തസ്മിൻ ബ്രഹ്മണ്യദ്വിതീയേ കേവലേ പരമാത്മനി ബ്രഹ്മരുദ്രൗ ച ഭൂതാനി ഭേദേനാജ്ഞോനുപശ്യതി. 53வது ശ്ലോകം. യദാ പുമാൻ ന സ്വ അംഗേഷു ശിര പാണി ആദിഷു ക്വചിത് പാരക്യ ബുദ്ധിം കുരുതേ ഏവം ഭൂതേഷു മത്പരഃ. യഥാ പുമാൻ ന സ്വാംഗേഷു ശിരപാണ്യാദിഷു ക്വചിത് പാരക്യ ബുദ്ധിം കുരുതേ ഏവം ഭൂതേഷു മത്പരാ. 54வது ശ്ലോകം. ഭഗവാൻ சொல்றார்,
त्रयाणाम् एकभावानां यः न पश्यति वै विदाम् सर्वभूतात्मनां ब्रह्मन् सः शान्तिम् अधिगच्छति। त्रयाणामेकभावानां यो न पश्यति वै विदाम् सर्वभूतात्मनां ब्रह्मन् स शान्तिमधिगच्छति। மைத்ரேய உவாஜா. மைத்ரேயர் இங்க அதுக்கப்புறம் தான் அந்த என்ன நடந்தது அப்படிங்கிறத 55வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லிட்டு வரார். அதனால மைத்ரேய உவாஜா 55வது ஸ்லோகம். ஏவம் பகவதா ஆதிஷ்டः பிரஜாபதி பதிஹி ஹரே அர்ச்சித்வா க்ரதுனா ஸ்வேன தேவ அனுபயதः அயஜத். एवं भगवदादिष्ट प्रजापतिपतिर्हरिम् अर्चित्वा क्रतुना स्वेन देवानुभयदो यजत्. 56வது ஸ்லோகம். रुद्रं च स्वेन भागेन हि उपादावद् समाहितः. रुद्रं च स्वेन भागेन ह्युपादावत् समाहिता कर्मण उद् अवसानेन सोमपान इतरान् अपि. कर्मणोदवसानेन सोमपानितरान् अपि. उदवस्य सहः ऋद्दिग्भिः स्नानौ अवभृतं ततः. उदवस्य सह ऋद्भिः स्नानौ अवभृतं ततः. रुद्रं च स्वेन भागेन ह्युपादावत् समाहिता कर्मणोदवसानेन सोमपानितरानपि. उदवस्य सह ऋद्विग्भिः सस्नानववभृतं तदा. 57வது ஸ்லோகம். तस्मै अभि अनुभावेन स्वेन एव अवाप्ता राधसे धर्मे एव मदिं दत्त्वा त्रिदशाः ते दिवं ययुः. तस्माप्यनुभावेन स्वेनैवावाप्ता राधसे धर्म एव मदिं दत्त्वा त्रिदशास्ते दिवं ययुः. 58வது ஸ்லோகம். एवं दाक्षायणी हित्वा सदी पूर्व कलेबरं जज्ञे हिमवतः क्षेत्रे मेनायाम् इति शुश्रुमा. एवं दाक्षायणी हित्वा सदी पूर्व कलेबरं जज्ञे हिमवत क्षेत्रे मेनायाम् इति शुश्रुमा. 59வது ஸ்லோகம். तम् एव दयिदं भूयः आवृङ्क्ते पदिम् अम्बिका अनन्यभाव एक गतिं शक्तिः सुप्ता एव पुरुषम्. तमेव दयिदं भूय आवृङ्क्ते पदिमम्बिका अनन्यभावैक गतिं शक्ति सुप्तेव पुरुषम्. 60வது ஸ்லோகம். एतद् भगवतः शम्भोः कर्म दक्ष
അധ്വരദ്രുഹഃ ശ്രുതം ഭാഗവതാത് ശിഷ്യാത് ഉദ്ധവാൻ മേ ബൃഹസ്പതേഃ ഏതദ് ഭഗവത ശംഭോ കർമ്മദക്ഷാധ്വരദ്രുഹ ശ്രുതം ഭാഗവതാ ശിഷ്യാദുദ്ധവാൻ മേ ബൃഹസ്പതേ. 61ാമത് ശ്ലോകം. ഇദം പവിത്രം പരം ഈശ ചേഷ്ടിതം. ഇദം പവിത്രം പരമീശ ചേഷ്ടിതം. യശസ്യം ആയുഷ്യം അഗ ഔഗമർഷണം. യശസ്യമായുഷ്യമഗൗഗമർഷണം. യഹ നിത്യതാ ആകർണ്യ നരഃ അനുകീർത്തയേത്. യോ നിത്യദാകർണ്യ നരോനുകീർത്തയേത്. ദുനോതി അകം കൗരവ ഭക്തി ഭാവതഃ. ദുനോത്യകം കൗരവ ഭക്തി ഭാവത. ഇദം പവിത്രം പരമീശ ചേഷ്ടിതം. യശസ്യമായുഷ്യമഗൗഗമർഷണം. യോ നിത്യദാകർണ്യ നരോനുകീർത്തയേത്. ദുനോത്യകം കൗരവ ഭക്തി ഭാവത. கௌரவா அப்படின்னு விதுரரை மைத்ரேயர் கூப்பிடுறதாக்கும் கௌரவ வம்சத்துல ஜனிச்ச விதுரா அப்படின்னு